இடம் அதிகமாக வச்சு போடுறாங்க. 890 கிராம் அது மிஷின்லேயே ஃபிக்ஸடு. அதுக்கப்புறம் போடுற பொருள் வந்து இப்போ நான் விவரமாக இருக்கிறனால எனக்கு போடையிலே செக் பண்ணிக்கிறேன். அதனால நான் கேட்குறேன், நீ பார்த்தா கரெக்டாக போடுறாங்க, கரெக்டாக இருக்காம பார்க்காதீங்க, படிக்காதீங்க, என்ன பண்ணுவாங்க? கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட்டுறீங்க. வந்தால் ஒட்டுக்கா பிள்ளை போடாட்டி இல்லைன்னா நாங்கள் மெசேஜ் அனுப்பிவிடுவோம் அப்படின்னு அது என்ன அர்த்தம்? எங்கேயுமே இந்த மாதிரி சட்டமே இல்லைங்க. இந்த பருப்பு வாங்க காசு இதுக்கப்புறமாச்சும் நிம்மதியா பொருள் வாங்க வருவோம்னா என்னன்னு தெரியல. போன மாசம் தான் சொல்லிட்டு போனேன் நானு. இடம் அதிகமா வச்சு போடுறாங்க. 890 கிராம் அது மிஷின்லேயே ஃபிக்ஸடு. அதுக்கப்புறம் போடுற பொருள் வந்து இப்போ நான் விவரமாக இருக்கிறனால எனக்கு போடையிலே செக் பண்ணிக்கிறேன். அதனால நான் கேட்குறேன், நீ பார்த்தா கரெக்டாக போட்டுறாங்க, கரெக்டாக இருக்கிற மாதிரி பார்க்காதீங்க, படிக்காதீங்க, என்ன பண்ணுவாங்க? இடம் கம்மியாக போடுறாங்க. ஆனால் அதில் இப்போ 890 ஃபிக்ஸடு. ஒரு கிலோ சக்கரை எனக்கு வேணும். மிச்சம் நான் போடுறேன் அது வந்து ஒரு 1500 இந்த மாதிரி. அதுலேயே ஒரு 300-400 கிராம் போயிடும் அவங்க எடுத்துக்கிறது. அதெல்லாம் நான் வாங்கவே இல்லை பருப்பு. நான் எனக்கு வேண்டாம் பருப்பு சொல்லி வேண்டாம். போன மாசமும் வேண்டாம்னு சொன்னேன். எனக்கு பில்லு வந்துருச்சு. பருப்பு நீ எதில் எடை போட்டு இல்லை இந்த மிஷினில் வந்து பருப்பு பில்லு வருங்கள மெசேஜ் நம்மளுக்கு. அது வந்து போன மாதம் நான் வாங்கினதான் வந்துச்சு. இந்த மாதமும் எனக்கு வேண்டான்னு சொன்னால் அப்பயும் வாங்கினதான் வந்துருச்சு. வெயிட் பார்த்துட்டுமே அங்கேயுமே வந்து வெயிட் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுறாங்க. 890 கிராம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே அட்ஜஸ்ட் பண்ணி அவங்க வாங்காத பொருளுக்கு மெசேஜும் வருது. ஏதோ ஒன்று தான் அனுசரித்து போவாங்க. எல்லாத்துலேயுமே விட்டுட்டு போகிறதுக்கு அதுக்கு நாங்கள் தரமான பொருளே நாங்கள் போய் வாங்கிக்கலாம். இந்த மாசம் பிள்ளைங்க தான் வாங்கிட்டு வந்தா. என்னமோ போன மாசம் நம்ம பருப்பு வாங்கல வந்துருச்சு, இப்போ வந்துருச்சுன்னு எனக்கு கோவம் வந்துருச்சு. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.